பிரச்சாரத்துல நிறைய பேர் இறந்திருக்காங்க, 41 பேர். அதுல வந்து விஜய் தான் முழு காரணம், விஜயை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல மினிஸ்டர் சிலரும் மக்களும் பொதுமக்கள்ல ஒரு சிலரும் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அது உண்மைதான் மேடம். அதாவது திமுக அரசாங்கம் வந்து ஒரு திட்டமிட்டு ஏதோ செஞ்ச மாதிரி விஜயனுடைய ரசிகர்களும் விஜயனுடைய தொண்டர்களும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திமுக அதை ஏதாவது ஒரு வகையில் ரிட்டாலியேட் பண்ணி தான் ஆகணும். இதில் அடுக்கடுக்கான தவறுகள் வந்து விஜய் செஞ்சது தான். ஸோ விஜய் வந்து தன் மேலே ஏதோ தப்பே இல்லாத மாதிரி இதை மடைமாற்றம் செஞ்சது தான் வந்து ரொம்ப ஒரு ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அது தமிழக மக்களுக்கு அவர் செய்த துரோகம், கரூர் மக்களுக்கு அவர் செய்த மிகப்பெரிய ஒரு ஒரு துரோகமாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எதையுமே என் மேலே தப்பே இல்லை, என் மேலே என்ன தப்பு இருக்குது, எதுக்கு என்னை எங்கள் எல்லாரையும் நீங்கள் கைது பண்ணுறீங்க, எதுவும் பிரச்சனைனா என்னையே தொடுங்க, என்னோடய ரசிகர்களை விட்டுருங்க, என்னோடய தொண்டர்களை விட்டுருங்கன்னு அவர் விட்ட சவால்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு வாதம், ஒரு 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 கடைஞ்செடுத்த ஒரு பொய்யை வந்து மக்கள் முன்னாடி இன்றைக்கி கட்டவிழ்த்து விட்டு தேவையில்லாத ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணி இன்றைக்கி மக்கள் மத்தியில், குறிப்பாக அவருடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணி ஏதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவங்கள திருப்புறதுக்கான முயற்சி தான் அது.